கிருஷ்ணகிரி மக்களின் வசதிக்காக காலனி இணைப்பு சாலைக்கு நிலத்தை தானமாக வழங்கிய முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் BKPM முனுசாமி கவுண்டரின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள BKPM சாலை பெயர் பலகையை உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்தார். பெருந்தலைவர் காமராஜரின் ஆட்சி காலத்தில் கிருஷ்ணகிரியை சேர்ந்த BKPM முனுசாமி கவுண்டர் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கொறடாவாகவும் காமராஜர் ஆட்சி காலத்தில் சட்டமன்ற காங்கிரஸ் செயலாளர் என்ற உயரிய பதவி வகித்தவர். இது மட்டுமின்றி கிருஷ்ணகிரி KRB அணை, மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் அரசு பள்ளிகள், கிராமங்களில் சாலை வசதி, தருமபுரி மாவட்டம் தனி மாவட்டமாக உருவாக காரணமாக இருந்த BKPM முனுசாமி அவர்கள் கிருஷ்ணகிரி நகரின் மைய பகுதியில் உள்ள காலனி கிழக்கு இணைப்பு சாலைக்காக பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை தானமாக வழங்கியுள்ளார். இந்த நிலையில் நகர மக்களின் வசதிக்காக நிலம் கொடுத்த காலனி இணைப்பு சாலைக்கு BKPM முனுசாமி கவுண்டர் அவர்களின் நினைவாக பெயர் வைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசுக்கு தானமாக வழங்கப்பட்ட அந்த சாலைக்கு தமிழக அரசாணையின்படி அந்த சாலைக்கு BKPM முனுசாமி சாலையாக பெயர் மாற்றம் செய்துள்ளது. இதனையடுத்து BKPM முனுசாமி கவுண்டர் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்த சாலையின் பெயர் BKPM சாலை என பெயர் மாற்றம் செய்து தமிழக அரசு ஆணை பிறப்பித்ததை தொடர்ந்து அதன் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, பர்கூர் சட்டமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணகிரி திமுக கிழக்கு மாவட்ட செயலாளருமான மதியழகன், காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் ஆகியோர் BKPM சாலையின் பெயர் பலகையை திறந்து வைத்து அவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினர். பின்னர் பல வருடங்களுக்கு பிறகு இந்த கோரிக்கையை நிறைவேற்றிய தமிழக அரசுக்கு BKPM முனுசாமி கவுண்டரின் குடும்பத்தினை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திர வர்மா, தொழிலதிபர் போஜாராஜ் வர்மா ஆகியோர் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி திமுக கிழக்கு, மேற்கு நகர செயலாளர்கள் அஸ்லாம், வேலுமணி உட்பட திமுக நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், அரசு நகராட்சி உறுப்பினர்கள் மற்றும் அலுவலர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நான் சொல்றது கேளுப்பா. அந்த பிரேமன் இருப்பான் பாருப்பாங்க, ஒரு பெரிய பாக்கி பேசணுமா இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் BKPM அவர்களின் சாதனைகள்: கிருஷ்ணகிரி டேம், அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரி, தமிழ்நாடு மோட்டம், பாலங்கள், மகப்பேறு மருத்துவ வசதிகள், காட்டிநாயனப்பள்ளி முருகன் கோவில், தெப்பக்குளம், சின்னத்தொட்டூர் பயணிகள் மாளிகை, பேருந்து சேவை, கிருஷ்ணகிரி தொழிற்பேட்டை, சிப்கோட் டான்சி, பாலக்கோடு சக்கர ஆலை, கிருஷ்ணகிரி கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் நிறுவன தலைவர், இலவச பட்டா, தர்மபுரி தனி மாவட்ட உருவாக காரணம், ஒருங்கிணைந்த நீதிமன்றம், கிருஷ்ணகிரி நகரத்தில் சாலை அமைக்க இலவச நிலம் வழங்குதல். மைக் அங்கே கொடுங்க. திரும்பிக்கலாம் சார். பின்னாடி வாங்க சார். ரமேஷ் சார் பின்னாடி வாங்க. அம்மா திரும்பி இல்லைங்கம்மா.
அம்மா நல்லா திரும்பி நில்லுங்க. கீழே உட்காந்து இல்லண்ணா ஏதோ படிக்கிறேன் நீ நில்லுங்க நான் அப்படியே ஒரு நிமிஷம் பார்க்கலாம் அப்படியே எல்லாம் அனுப்பிச்சிட்டு எடுத்துவாரு எல்லாம் அனுப்பிச்சிட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் இன்று இந்த பகுதியிலே 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு நல்ல முறையில் பணியாற்றிய பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே அமைச்சரவையிலே அரசு தலைமை கொறடாவாக இருந்து பணியாற்றிய மரியாதைக்குரிய PKPM சாலை பெரியமுனிசாமி சாலை திறப்புலா நிகழ்ச்சிக்கு நான் முதலமைச்சர்கள் இந்த சாலை அமைப்பதற்கு அவருடைய பெயரில் அனுமதி இருந்திருக்கார். அந்த சாலை பலகை திறக்கின்ற நிகழ்ச்சியை கலந்து கொண்டு கலந்துகின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய தினேஷ்குமார் இந்திய ஆட்சித்துறை அவர்களே, நமது நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு கோபிநாத் அவர்களே, பருவூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் மதியவர்கள் அவர்களே, மரியாதைக்குரிய நமது வரிமிகுந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, சட்டப்பேரவைய முன்னாள் உறுப்பினர் மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கின்ற அனைவருக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் எனது முதல் நன்றியாக வணக்கத்தை தெரிவித்து அவர் குடும்பத்தார் கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர்கள் இன்று அவருடைய சாலைக்கு இன்னைக்கு பெயர் வைத்து அந்த பலகை திறப்புலா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே வாழ்த்துறை வழங்கவில்லை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக அவர் 1952, 57, 57, 62, 67, 72 ஆகிய 3 முறை இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தருமபுரி மாவட்டம் உருவாக காரணமாக இருந்தவர். கிருஷ்ணகிரி மாவட்ட வளர்ச்சிக்கு வழிகாட்டியவர். ஒசூர் கால்நடை பண்ணை அபிவிருத்திக்கு பாடுபட்டவர். அன்றை சேலம் மாவட்டமாக இருந்தபோது கிருஷ்ணகிரி உள்ள அனைத்து பாலங்களும் உருவாக உறுதுணையாக இருந்தவர். கால்வாய் அமைத்து ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு சென்று விவசாயத்துக்கு பாசன வசதியை ஏற்படுத்தியவர். நாடோடி மக்களுக்கு வாழ்வாதாரத்தின் குடியிருப்பு வழங்கியவர். காமராஜர் காலத்தில் பருவூர் நகரிலே காலனியும் அதாவது குடியிருப்பு ஆதிவாத மக்களுக்கு குடியிருப்பு ஏற்படுத்தி தலித்து மக்களுக்கு தொகுப்பு வீடுகள் அமைத்து தந்தவர். கல்விக்கூடங்கள், மருத்துவ சாலை, போக்குவரத்து அனைத்தையும் செய்தவர். இப்படி அவருக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் இந்த சேவைகள் ஏராளம். குறிப்பாக கிருஷ்ணகிரி அணை, டேம், அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரி, தமிழ்நாடு மோட்டல், பாலங்கள், மகப்பேறு மருத்துவ வசதிகள், அதே மாதிரி காட்டுநாயின பள்ளி, முருகன் கோவில், தெப்பக்குளம், சின்னக்குத்தூர் பயிரிய மாளிகை, கிராமங்களுக்கு பேருந்து சேவை, கிருஷ்ணகிரியில் தொழிற்பேட்டை, பாலக்கோடு சர்க்கரை ஆலை, கிருஷ்ணகிரி கூட்டுறவு சங்க நிறுவன தலைவர் மற்றும் தருமபுரி தனி மாவட்ட உருவாக கிராமங்கள், ஒருங்கிணைந்த நீதிமன்றம், கிருஷ்ணகிரத்தில் சாலை அமைக்க இலவச நிதி வழங்கி இப்படி பல்வேறு பேரணிக்கு சொந்தக்காரர் ஐயாவுடைய மரியாதைக்குரிய நமது பெரிய முனிசாமி அவருடைய சில எண்ணிக்கை அவருடைய பெயரிலே இந்த சாலை அமைப்பதற்கு
பெயர் பலகையை அமைத்து அந்த சாலைக்கு பெயரிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அனுமதி வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு அவர் குடும்பத்தார் சார்பாகவும் அவருடைய காங்கிரஸ் வேலைக்கட்சி சார்பாகவும் எங்களுடைய மாவட்ட நிர்வாகி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் அவர்கள் வைத்த கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர்கள் இன்றைக்கு நிறைவேற்றி தந்திருக்கார். எனவே முதலமைச்சருக்கு தான் நாம் அனைவரும் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்ற நேரத்தில் தெரிவித்து அவருடைய புகழ் என்றைக்கு இந்த பகுதியிலே நிலைத்திருக்கும். இங்கே கூட ஐயா சொன்னார் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் என்று சொன்னார். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அந்த காரியத்தை அந்த பெருமையை அவர் குடும்பத்திற்கு செய்திருக்கார் என்பதை அவர் செய்த சேவைகள் ஏராளம். அதற்காக இன்னைக்கு முதலமைச்சர் அவருக்கு பெருமை சேர்த்திருக்கார். எனவே மாண்புமிகு முதலமைச்சருக்கு அனைவருடைய சார்பாக நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றிதான். அண்ணா ஒரே நிமிஷம் அண்ணா கொஞ்சம் எல்லாம் அழகமா நில்ல கொஞ்சம் அகலம் நில்லடா அண்ணா ஒரே நிமிஷம் என்ன பண்றது முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி என்ன அண்ணே 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 கொஞ்சம் அண்ணா கொஞ்சம் பேக்னா நீங்களே சொல்லுங்க மைக் கொடு முன்சாமி அவர்களுடைய சாதனைகளை குறித்து ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வெளியிட நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அந்த அக்கா தலை கொஞ்சம் அண்ணா இல்லை போடு போடு அந்த மொபைல் கொஞ்சம் எல்லாரும் முன்னாடி மாவட்ட ஆட்சித்தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சால்வை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. கொஞ்சம் நீங்க சார் சார் கொஞ்சம் அப்படியே சைடு சார் சார் இல்லைங்க சார் நீங்க எடுத்தீங்கன்னா நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மொபைல் அண்ணா கொஞ்சம் டவுனுங்கண்ணா நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடைபெறும் நிகழ்ச்சியில் சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர்களுக்கும் தொழிலுக்கும் நன்றிக்குரியவர்களாக நீங்கள் பார்க்கின்றோம். நகராட்சி கமிஷனர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இவர் கொஞ்சம் பின்னாடி வர சொல்லுங்க தலைவரே நீங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க தலைவரே தெரியுதுண்ணா எனக்கு முழு தெரியும் நான் போட்டோ தெரியும் இல்லையா போட்டோ நான் வேணாம்னு சொல்லல தெரியுதுண்ணா கொஞ்சம் அகலம் நிற்கணும் இல்லையா ஒன்றும் அண்ணா அண்ணா சுரேஷ்ண்ணா அப்படியே கொஞ்சம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வேணா கரெக்டா பிளாஸ்டிக் அப்படியே எடுத்து எல்லாரும் கொடுங்க
కొంచెం ముందరికి వెళ్ళండి. தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர்